யோவேல் யோவேல் 1:14 யோவேல் 1:14 பசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 15:16 யோவேல் 2:15-16 ஜனங்களை கூட்டுங்கள், ஜனங்களை கூட்ட வேண்டும். 1 ராஜாக்கள் 8:1 அனைவரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்தில் கூடி வர செய்தான், ஜனங்களை கூடி வர செய்தான். அந்த ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு அவன் சாலமோன் கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வது சபையின் கட்டின பிறகு எல்லோரையும் எருசலேமில் கூடி வர செய்து தேவனை துதித்தான். தேவனுடைய அந்த மகிமை இறங்கி வந்தது. அதே போல தானே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தெகோஸ்து நாளிலே 120 பேர் அந்த மேல் வீட்டு அறையிலே போய் இருந்தார்கள். அந்த மேல் வீட்டு அறையிலே ஒரு மனதோடும் ஒரே ஜபத்தோடு கூட ஆவியானவரே மாறும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவருக்காக அங்க காத்திருந்தார்கள். வானம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். கூடினார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கூடுதல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே 1, 2, 3 பேர் எங்கு கூடி இருக்கிறார்கள் அவன் நடுவே நான் கூட வேண்டும். அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் சரியாய் நாம் நிதானித்து அறிய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் 10:25 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாது இருப்போம். கூடுதல், நாம் கூட வேண்டும். ஐக்கியம், ஒரு மனம். அங்கு 1, 2, 3 பேர் இருக்க வேண்டும். நல்ல அப்படி கூடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவன் அந்த இடத்துல இறங்குகிறார். பரிசுத்தாவினர் இந்த இடத்துல இறங்குகிறார். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் கூட்டப்படுகிறார்களோ அங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். எனக்கு அருமையானவர்களே, இதைதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 1:14 யோவேல் 2:15-16 மறந்து விட வேண்டாம். ஜனங்களை கூட்டுங்கள், கூடி வர வேண்டும். தேவன் உங்களை அழைக்கிறார், ஐக்கியத்திற்காக அழைக்கிறார். ஐக்கியம் தேவை. எனக்கு அருமையானவர்களே, சபையிலே நாம் ஏன் கூடுகிறோம்? தேவனை ஆராதிக்கும்படியாக. வசன ஊழியம், ஜப ஊழியம், விடுதலை ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் அங்கு வெளிப்படும். தீர்க்கதரிசனம் வெளிப்படும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதம் செய்வார். கூடி வாருங்கள். கூடி வருவது தேவனுடைய சித்தம். எனக்கு அருமையானவர்களே, ஐக்கியம் தேவனுடைய சித்தம். சங்கீதம் 133வது சங்கீதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எவ்வளவு நல்லது, எவ்வளவு இன்பமானது. God bless you.